ஹாய் மக்களே, பார்க்குறது என்னன்னா பலகாரம், சிற்றுண்டி, வகை வகையான திண்டி. எந்த பேரில் வேணால் சொல்லலாம். மனதை மயக்கிறது மட்டும் கிடையாது, ருசியை தாளம் போட வைக்கிறது மட்டும் கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ரெண்டாவது சுட 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 வேலையிலிருந்து வர மக்கள் எல்லாருமே, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுற மக்களை எல்லாருமே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சிற்றுண்டியையும் கேட்டு கேட்டு சாப்பிடக்கூடிய ஸ்பாட் தான் இந்த ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கிற ரோட் சைடு ஷாப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதோட விலை கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு அது பொருட்டே கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லாமே சீத்ரூவாக கண்ணுக்கு எதிர்க்கவே செஞ்சு கொடுக்கறதுனால ஒருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இங்கே ஒரு கொத்து பரோட்டா, இங்கே ஒரு கறி தோசை எப்படி நடக்குது பாருங்கள். கறி தோசையும் சரி, கொத்து பரோட்டாவும் சரி, கண்ணை எதிர்க்கவே செஞ்சு கொடுக்கறதுனாலையும் சுடு சுடு சாப்பிட்றதுனாலையும் அந்த மனைவி மக்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த ஷாப்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம். ரெண்டாவது பணம்ன்றது அவங்களுக்கு ஒரு கொஸ்டினே தேவையில்லை. பட் எனக்கு என்ன பிடிச்சது, எனக்கு எங்கே சாப்பிடணுன்னு இருக்கோ அங்கே தான் நான் சாப்பிடுவேன்ற ஒரு டிட்டர்மினேஷனில் தான் இருக்காங்க இந்த 2K கிட்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்களா, கறி தோசை ரெடி ஆயிடுச்சு, நைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு, முட்டை பரோட்டா, பன் பரோட்டா, பாருங்கள் கொத்துக்கறி பரோட்டா பார்சல். ப்ளஸ் இங்கே சாப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. சிக்கனில் பலவிதமான ஐட்டம் இருக்குது. போட்டி இருக்குது, மூளை இருக்குது, ஒரு 10-15 விதமான சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாங்க. கலக்கி கலக்குன்னு கலக்குது. இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, வீச்சேரி, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா, என்ன வேணுமோ சொல்லுங்கன்னா கூட அது உடனுக்குடன் செஞ்சுடுவாங்க. என்ன மாயம் தெரியல. நம்ம வீட்டிலலாம் கூட இது மாதிரிலாம் செய்ய வருமானதே தெரியல. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இவங்க மதுரை பேஸாக இருக்கிறதுனால இயற்கை தான் இது பண்ணுறாங்க. ஒரு சிக்கனும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அங்கே இருக்கிற ஐட்டத்தில் எல்லாமே சூடு பண்ணி கொடுப்பாங்க, ரெடிமேட். இந்த தட்டு இட்லியும் சரி, தட்டு இட்லி, பொடி இட்லி, ஐயோ என்ன சொல்கிறது. இங்கே சாம்பார், குருமா, சட்னி என்ற வகைகள் ஜாஸ்தியாக விரும்பப்பட்டாலும் நிறைய விரும்பப்படுவது இந்த சிக்கன் ஐட்டமில் இருக்கிற பள்ளிப்பாளையம் சிக்கனு, அப்புறம் மூளை, அப்புறம் பெசரெட்டு, கலக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி தோசை, முட்டை தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா, கறி தொக்கு, வீச்சு பரோட்டா சொல்லி வகையாக இருக்கும். எனக்கு பிடிச்சது இங்கே இடியாப்பம், மை ஃபேவரேட். இடியாப்பம் அண்டு பாயா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது தட்டு இட்லி போரமாக இருக்கும். பன் பரோட்டா எக்ஸ்ட்ராடினரி போங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். நமக்கு எது தேவையோ அது பண்ணிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் என்ன ரெடி ஆகிட்டுது. கொத்துன்னு கொத்தின்னு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம கண்ணு எதிர்க்கே செஞ்சு கொடுக்குற இந்த ஒரு இது மக்கள் எல்லாருமே அந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகிறவங்க அத்தனை பேருமே ஒரு டூர் மாதிரி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி போகிறாங்க. அதுதான் இருக்கிற ஃபேக்டே. மக்களாகி நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கிறீங்களா? ஷார்ட்ஸ் டுடே போகிற அத்தனையுமே ஜென்யூனானதாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டேஸ்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன். இப்போ பாருங்கள், கலக்கி போடுறாங்க. கலக்குன்னு கலக்கிட்டு இப்போ கலக்க போகிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரியெல்லாம் கலக்கியெல்லாம் மக்கள் நிறைய விரும்புகிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுன்றது இதுதான் அதுதான் சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே பன் பரோட்டா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது.
ஸோ ஒரு பக்கம் கொத்து பரோட்டா, ஒரு பக்கம் நெய் ரோஸ்ட்டு, ஒரு பக்கம் பிளெயின் ரோஸ், ஒரு பக்கம் பன் பரோட்டா, ஒரு பக்கம் தட்டு இட்லி, ஒரு பக்கம் வந்து கலக்கி, ஒரு பக்கம் கொத்து பரோட்டா, பீச்சு பரோட்டான்னு சொல்லிட்டு வகை வகையாக பாருங்கள், அந்த கலக்கி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் கலக்கியை. ஸோ ஒருத்தரும் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ நக்கலாகி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கிற ரோட் கடை சைடில் டிநகர் போகிறவங்க அத்தனை பேரும் மறக்காமல் சாப்பிடக்கூடிய ஸ்பாட்டு தான் வந்து இந்த ரோட் கடை ஷாப்பு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட்டதுனால தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது ஏதாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னிங்கன்னா கூட நம்ம அந்த ஷாப்கீப்பர்கிட்ட திரும்பவும் அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இது பண்ணுறதுக்கு சொல்லலாம். இல்பி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே பிஸி தான். எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து சர்வீஸே இருக்கும். டோக்கன் வாங்காமல் எதுவுமே இருக்காது. யூ ஹேவ் டு பே மணி இன் அட்வான்ஸ். மணியை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க டோக்கனே கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்த பிறகு வாங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன வாங்கினீங்களோ இன்கேஸ் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான்ட்டான இது ஒன்று கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல பணம் கொடுத்து தான் இங்கே வந்து சாப்பிடணும். ரெண்டாவது வந்து ஆர்டர் பண்ணி தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடணும். சுட தான் செஞ்சு கொடுப்பாங்க. எதுவுமே வந்து ரெடிமேடாக வந்து உங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களை தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் பண்ணிட்டு. ரெண்டாவது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு மெனுமெண்ட், இங்கே போய் உக்காந்து